போய்கொண்டு இருக்கிற இடம், நீ மாட்டிக்கொண்டு இருக்கிற இடம் ரொம்ப மோசமான இடம். தயவு செய்து அதுல இருந்து வெளியே வரதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். என்ன பண்ண பாஸ்டர்? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. அதுக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இந்த விஷயத்துல இருந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரே, இந்த தவறுல இருந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரே. அழுது உங்க சரீரத்தை உடைக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிங்கள். ஜெபம் பண்ண ஆரம்பிங்கள். உபவாசம் பேய் போன, பிசாசு போன, மந்திரம் போன, சூனியம் போன ஜெபம் பண்றதை விட்டுருங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் பிரச்சனை போனோம், போராட்ட போனோம், அவமானம் போனெல்லாம் ஜெபம் பண்றோம், காசு வேணும்னு ஜெபம் பண்றோம். இதெல்லாம் இந்த ஜெபத்தை நிறுத்துங்க. இப்போ நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் உங்களை சரி பண்றதுக்காக ஜெபிக்க, உங்களை தகுதியா நிறுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க கரெக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பணத்தின் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், பொருளாதார ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை நீங்கள் ஜெபிக்கும் போது அது நிர்மூலமாகும். வியாதி ஆண்டவருடைய வல்லமைக்கு பெருசு கிடையாது. உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், நோய்களும் ஆண்டவருடைய வல்லமைக்கு பெருசு கிடையாது. அவருடைய வல்லமையினால் உங்களை சுகமாக்க முடியும். அவருடைய வல்லமை அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. அவர் தொட்டால் போதும், அவர் தொட்டால் போதும் சுகம் வரும். அவர் தொட்டால் போதும். அவர் தொடணுமே, என்ன அவர் தொடணுமே, என் வீட்டை தொடணுமே, என் பிள்ளைகள் ஆண்டவர் தொடணுமே, என்ன ஆண்டவரே தொடணுமே. அப்போ அவர் தொடணும்னா அதுக்காக ஏற்ற ஒரு தகுதி என் வாழ்க்கையில வரணும். ஆண்டவர் தொட்டா போதுங்க. அவர் மண்ணை தொட்டா கூட அது பொண்ணா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஏழையை ஆண்டவர் தொட்டார்னா போதும், ஐஸ்வர்யமானா மாறிடுவான். அவருடைய ஒரு தொடுதல் போதும், ஒரே ஒரு தொடுதல். ஒரு வாட்டி ஆண்டவர் உன்னை தொடணும், ஒரு வாட்டி ஆண்டவர் உன்னை தொடணும். ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் பாவத்தினால என்னை தொடாம இருக்கிறீரா, இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை தொடுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் தானா நடக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் மரித்தவரை அவர் எழுப்புகிறார். இன்றைக்கும் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை தருகிறார். சப்பானிகள் நடக்கிறார்கள், இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. உங்க வாழ்க்கையில் அவர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். உனக்கு அற்புதம் நடப்பது ரொம்ப ஈஸி. ஆனால் நீ எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டின்னு இருக்கிற. தயவு செய்து அதை விட்டு வெளியே வா. நீ வெளியே வந்துட்ட போல தெரிகிற மாதிரி நீ நினச்சின்னுக்கலாம், பாஸ்டருக்கு நான் வெளியே வந்துட்டேன், அவர் தெரிஞ்சிச்சு. இல்லை இல்லை இல்லை, நீ இன்னும் வெளியே வரல. பாஸ்டர் ஒன்றும் அவ்வளோ ஏமாளி கிடையாது. சில நேரத்தில் மன கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் எதையும் சொல்கிறதில்ல. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நீங்கள் எதில் அடிமையாக இருக்கிறீர்களோ அதை விட்டு வெளியே வாருங்கள். உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர். நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் விட்டு வந்துட்ட பிறகு உங்கள் வியாதி போல் நான் இந்த ஊழியத்தை நான் விட்டுறேன். ஒருவேளை நீங்கள் அதை விட்டு வந்து என் வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படலாம், இந்த ஊழியம் செய்வதை நான் நிறுத்துகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விட வேண்டியதை விட்டு பாருங்க, ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை தேடி வரும். ஹல்லேலூயா. இன்னும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஆனால் பிரோஜனம் இல்லையே. ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்து, ஆனால் பிரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு எல்லாம் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு ஆண்டவர்கிட்ட சரண்டர். இனிமே ஆண்டவரை தேட ஆரம்பிங்க, நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. போடுங்க உபவாசம், லீவ் போடுங்க. வேலை போனால் பரவாயில்லைங்க, உன் உயிர் போகாத மாதிரி பார்த்துக்கோ. வேலை போனால் வேற வேலை தேடிக்கலாம். ஆனால் உயிர் போயிடுச்சுன்னா வேற உயிர் வருமா? ஆசீர்வாதம் போயிடுச்சுன்னா வேற ஆசீர்வாதம் வருமா? பிள்ளைங்க நம்ம கையை நழுவி நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டை விட்டு போயிட்டாக்கா அது திரும்பி வருமா? வராது. இருக்கிற வரைக்கும் இருக்கிறத காப்பாற்றிக்கோங்க. போனது போயிட்டு இது வரைக்கும் என்னென்ன போச்சோ எல்லாம் போட்டோம். ஆனால் இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. கையை வைத்துங்க பார்க்க. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? இது வரைக்கும் பணம் போயிருக்கலாம், என்னென்னவோ போயிருக்கலாங்க, எல்லாம் விட்டுருங்க. ஆனா இருக்கிறத இப்ப காப்பாத்திக்கிறதுக்கு யோசிங்க. இருக்கிற ஆசீர்வாதம்
இருக்கிற சமாதானத்தை காப்பாத்திக்க யோசித்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். பெரிய அதிசயத்தை நிச்சயம் செய்வார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா நான் பேசுறது? இது வரைக்கும் என்னன்னா போச்சு, கவலைப்படாதீங்க. போனது போட்டோம். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். இன்னைக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் மனமாற்றம் வர வேண்டும். இன்னைக்கு தான் நீங்க புதுசா சர்ச்சுக்கு வந்துக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களை நீ பழைய விசுவாசியா நினைக்காத. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு வந்துக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றம் இனி முழுசா நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் புரியுது? போன வருஷம் வந்த மாதிரி நினைக்காத, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்காத. இன்னைக்கு தான் நான் புதுசா வந்திருக்கிறேன். இன்னைக்கு தான் முதல் செய்தியை நான் கேட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்து பாருங்களேன், வாழ்க்கை மாறு. அல்லேலூயா. அற்புதம் உன் வீட்டை தேடி, உன் கதவை தட்டும். என்னை உள்ள விடு, நான் உள்ள வரணும், உனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், உன்னை தேடி வரும்.